எல்லாருக்கும் வணக்கங்க. மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 35 பாயிண்ட்ஸ் டவுன்ல இருக்கு. நான் பார்த்தப்ப இன்னொரு 20, 25 மினிட்ஸ் இருக்கும்னு நெனைக்கிறேன். இன்னைக்கு ட்ரேடிங் செஷன் 24,188, 190ல இருக்குங்க. 35 பாயிண்ட் வந்து டவுன். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம எம்ஓஎஃப்எஸ்எல்ல ஒரு ஹெட் அன்னைக்கு பேசியிருந்தாருன்னு சொன்னேன் இல்லையா? 24,400, 24,700, 25,500 இவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு. அப்சைட் வந்து கேப்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இல்லையா? அதே தான் இன்னைக்கு நடந்திருக்குது. அவரு அந்த ஆர்டிக்கிளே சொல்லியிருந்தாருங்க. அத நான் அன்னைக்கு சொல்ல மறந்துட்டேன். இந்த மார்க்கெட் இன்னைக்குள்ள மார்க்கெட் சிச்சுவேஷன் எப்படி அப்படின்னா, செல் ஆன் பவுன்ஸ் ஆர் செல் ஆன் ரைஸ் அந்த மாதிரியான மார்க்கெட் ட்ரெண்டு. ஏற ஏற விப்பாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாருங்க. ஸோ இன்னைக்கு கொஞ்சம் செல்லிங் நடக்குதுன்னு நினைக்கிறேன். என்ன ஒரு நம்மளுக்கு மகிழ்ச்சியான விஷயம் என்னன்னு அப்படின்னா, நேத்து ஒரு 9,000 சொச்சம். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 10,000 கோடிக்கு நேத்து எஃப்ஐஐஸ் வந்து வாங்கியிருக்கிறாங்க கேஷ் மார்க்கெட்ல. டிஐஐஸ் ஒரு 6,500 கோடிக்கு வித்திருப்பாங்கன்னு நினைக்கிறேங்க. கிட்டத்தட்ட ரொம்ப நாளைக்கு அப்புறம் நேத்து எஃப்ஐஐஸ் நெட் பையர்ஸா இருந்திருக்கிறாங்க. இது உண்மையிலே நம்மளுக்கு தொடர் அ கெட்ட செய்தியில ஒரு நல்ல செய்தி நேத்து. இன்னைக்கு எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியலங்க. ஸோ நேத்து எஃப்ஐஐஸ் வந்து உள்ள வந்திருக்கிறாங்க ஒரு 10,000 crores. இது எதனால வந்தாங்க? இது அப்படியே ட்ரெண்ட் மாறிருமா? இது வந்து அப்படியே அப்சைடுக்கு போகுமா? இவங்க தொடர்ந்து வாங்குவாங்களா? அப்படின்றது உண்மையிலேயே அது டவுட் தாங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அந்த ட்ரெண்ட் அப்படியே ஒரே நைட்ல நேத்து நைட்டு வந்து ஒண்ணும் பெருசா நடந்தில்ல. மகாராஷ்டிரால பிஜேபி ஜெயிச்சதுனால மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறது வந்து எனக்கு அது ஏற்புடையதா இல்லைங்க. அது வந்து அரசியல் நிகழ்வுகள் அது இருக்க தான் செய்யும். ட்ரம்ப் வந்து ஜெயிச்சதுனால இன்னும் அப்படியே போயிரும். ஜனவரி 20ஆம் தேதி பதவி ஏற்கிறாரு. அது மார்க்கெட்டை ரிவர்ஸ் பண்ணும் அப்படின்னு அவங்க ஊர்ல எப்படின்னு தெரியலங்க. நம்மளுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. நம்ம நாட்டுல நம்ம நிறுவனங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தா நம்மளோட ஷேர்ஸ் வந்து கண்டிப்பா ஏறும். ஸோ ஒரே நாள்ல இந்த எக்கனாமி அப்படியே தோசையை திருப்பி போட்ட மாதிரி மாறிடுமா அப்படின்னா மாறாது. ஸோ இந்த ரைஸ் அப்படின்னு இருக்கிறப்ப விற்பாங்க, வித்து வெளில வருவாங்க. இன்னைக்கு எஃப்ஐஎஸ் வாங்கியிருக்காங்களா அப்படின்னு பத்தி ஈவினிங் தாங்க நமக்கு தெரியும். ஸோ இன்னும் விற்கிறது தான். டவுன் சைடு வந்து ஓப்பனா இருக்கு. அன்னைக்கு அவரு எம்ஓஎஃப்எஸ்எல் ஒரு ஹெட் சொன்ன மாதிரி டவுன் சைடு ஓப்பனா இருக்கு. 23,300 கிராஷ் பண்ணிட்டு கீழே போறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. 21,700 வரைக்கும் போறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்குன்னு சொன்னாங்க. நானும் அதான் எதிர்பார்க்குறேன். ஏறுறப்ப தயவு செய்து அந்த சைடு போகவே போகாதீங்க. வேடிக்கை பாருங்க, இல்லாட்டி அந்த சைடு பார்க்காது. ரைட், இன்னைக்கும் ஃபிளாட்டா தான் இருக்கு மார்க்கெட். ஒரு சில விஷயங்கள் மட்டும் இருக்கு. அதை மட்டும் இன்னைக்கு பேசிடுவோங்க. கோல்டு கிட்டத்தட்ட ஒரு ரூ. 120 ரூ. 130 குறைஞ்சிருக்குது. 7,725ல இருக்குங்க. ரைட். அடுத்தது ராம்கோ இண்டஸ்ட்ரீஸ். நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி லேர்ன் டு ஏர்ன் டெலிகிராம் சேனல்ல இதை பத்தி போட்டிருந்தேன். ஆக்சுவலா நான் வந்து ஒரு வேல்யூவேஷன் ரேஷியோஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருப்போம். புதுசா ஒரு கம்பெனி வந்து நம்ம பார்க்கணும். ரைட். வித்தியாசமா இருக்கணும் அந்த கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராம்கோ இண்டஸ்ட்ரீஸ் வந்து பிடிச்சேன். வேல்யூவேஷன் ரேஷியோஸ் வந்து நான் பார்த்தப்ப பிஇ வந்து 16, 17ல இருந்தது. கடன் ரொம்ப அதாவது நம்ம ரேஞ்சோட கொஞ்சம் அதிகமா இருந்தது. நம்ம வந்து டெட் டு ஈக்விட்டி 0.10 பார்ப்போம். அது 0.21 அந்த ரேஞ்சில இருந்ததுங்க. பிரைஸ் டு புக்கு 0.5க்கு கீழே இருந்தது. ரைட். ஸோ அதை வந்து நான் கண்டினியூஸாக 1 இயரா வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். ஸோ இப்போ குவார்டர்லி ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. Q2 ஃபினான்ஷியல் 25 வந்திருக்குங்க. 23 கம்பேர் பண்றப்ப, அதாவது செப்டம்பர் 2023 கம்பேர் பண்றப்ப செப்டம்பர் 2024 சூப்பர் ரிசல்ட்டுங்க. ஆனா போன குவார்டர் ஜூன் 2024 கம்பேர் பண்றப்போ செப்டம்பர் 2024 ரிசல்ட்ஸ் வந்து பேடா தான் இருக்கு. அதனால மார்க்கெட்ல கொஞ்சம் ஒரு இன்னைக்கு ஒரு ரூ. 7 8 குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. நீங்க வேல்யூவேஷன் ரேஷியோஸை பாருங்க. நான் பெரும்பாலும் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டார் அந்த சைட்லாம் போறது இல்லைங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ், கோல்டு, கோல்டு ஃபினான்ஸ், தென் ஃபார்மா, ரெட்டி இருக்கு, தென் டாடா மோட்டார்ஸ். இந்த மாதிரி நம்ம நேற்று சொன்னோம் இல்லையா, உருப்படியா ஒரு கம்பெனி வாங்கினாலும் சூப்பரான கம்பெனியை வாங்கிட்டோம்னா உங்களோட லைஃபே மாறி போயிருங்க. ரைட். உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச கம்பெனியா இருக்கணும். இருந்தாலும் இதை நான் வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக இதை நான் வந்து எப்படி நம்மளோட அனாலிசிஸ் வந்து எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ராம்கோ இண்டஸ்ட்ரீஸை பார்த்து வச்சிருந்தேன். கொஞ்சம் ஷேர்ஸ் வந்து வாங்கி வச்சிருந்தேன். ஒரு 5, 10 இருந்தது. நான் வாங்கினதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 60, 70 ஏறிடுச்சு. நான் 220, 225ல வாங்கினேன். 290, 300 வரைக்கும் போயிடுச்சு அது. கொஞ்சம் குறையும்னு நினைக்கிறேன். ஏன்னா பெர்ஃபார்மன்ஸ் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி டிமாண்ட் வந்து இல்ல. கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டார் இவங்க வந்து ராம்கோ இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறவங்க வந்து ராம்கோ சிமெண்ட்ஸ், தென் அவங்களோட ராம்கோ குரூப்போட ஹோல்டிங் கம்பெனியை இதை மாத்திட்டாங்க. இப்போ ரீசெண்டா இவங்க வித்தாங்க இல்லையா, ஸ்விக்கியில ஒரு சில இவங்க வந்து ஸ்விக்கியில ஷேர்ஸ் வந்து வாங்கி வச்சிருந்தாங்க. அதை வித்து கடன்லாம் அடைச்சதா நான் நியூஸ் கேள்விப்பட்டேன். நான் எங்கேயும் படிக்கல. பட் ஒரு தெரிஞ்சவர் மூலமா அது வந்து எனக்கு தெரிஞ்சதுங்க அந்த விஷயம். ராம்கோ இண்டஸ்ட்ரீஸ் வாங்கினப்ப எனக்கு அந்த விஷயம்லாம் தெரியாது. அவர்கள் வந்து ஸ்விக்கியில அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்ற விஷயம்லாம் எனக்கு தெரியாதுங்க. பட் இவங்க ராம்கோ இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஒரு ஹோல்டிங் கம்பெனி. அது மட்டும்தான் எனக்கு தெரியும். ஸோ
இது வந்து உடனே ட்ரெண்ட் வந்து மாறிடாது. இந்த ராம்கோ இண்டஸ்ட்ரீஸோட ரிசல்ட்ட பார்த்தீங்கன்னாலும், ஜூன கம்பேர் பண்றப்ப சேல்ஸே குறைஞ்சிருக்குது. ரைட். ஸோ தொடர்ந்து நம்மளுக்கு எந்த மாரி டேட்டாஸ்லாம் வருதுன்னா, சேல்ஸ் குறையுது, டிமாண்ட் இல்ல, ரெவென்யூ குறையுது, ப்ராஃபிட்ஸ் குறைஞ்சிருக்குது. ரைட். கிட்டத்தட்ட 50% குறைஞ்சிருக்குன்னு நெனைக்கிறேன். ஜூன் குவார்ட்டர்ல ரூ. 40 கோடி இப்போ வந்து 16 17 கோடி தான் ரிசல்ட் ராம்கோ இண்டஸ்ட்ரீஸ்க்கு. ரைட். போன வருஷத்தோட இது குட் ரிசல்ட். கடன குறைச்சிருக்காங்க. இது எல்லாமே நல்ல விஷயம் தான் லாங் டெர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு. பட் எதுக்கு இத முக்கியமா சொல்றேன்னா, டிமாண்ட் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்றதுக்காக இத சொல்றேங்க. நம்ம இது வந்து நீங்க அனலைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் வந்து ஃப்ரெஷ் ஹைக் வந்து போயிருக்குது இன்னைக்கு. அந்த நியூஸ் வந்து ஒரு புது நியூஸ். அதுக்கப்புறம் ட்ரம்ப் வந்து இப்ப ரீசெண்டா சொல்லியிருக்காரு, டாரிஃப் வந்து நான் போடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்தெந்த கண்ட்ரீஸ்க்கு அப்படின்னா 25% சொல்லியிருக்காரு. மெக்சிகோவுக்கும், கனடாவுக்கும். ரைட். நான் வந்து ஆஃபீஸ்க்கு ஜனவரி 20ஆம் தேதி வந்ததுக்கப்புறம் நான் வேலையா இதெல்லாம் நான் பண்ண ஆரம்பிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. எப்படி பண்ணுவாரு அதெல்லாம் பொறுத்திருந்து தாங்க பார்ப்போம். அதாவது கனடாவுக்கும் மெக்சிகோவுக்கும் ஒரு 25% டேரிஃப் பிளஸ் எக்ஸ்ட்ரா ஒரு 10% சைனாவுக்கு நான் டேரிஃப் போடுவேன் அப்படின்ற மாதிரி தகவல்கள் வந்திருக்குதுங்க. அதுக்கப்புறம் ஒரு நியூஸ், அதாவது ட்ரம்ப் வந்து அமெரிக்காவில் அதிபர் ஆனதுக்கப்புறம் இந்த அதானியோட இஷ்யூஸ் அமெரிக்காவில் எல்லாமே ரிசால்வ் ஆயிரும் அப்படின்னு சொல்லி ஒரு டீம் யாரோ பேசிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு செய்திக்காக சொல்றேன். நம்ம பெரும்பாலும் அவர்களுடைய பங்குகளை வந்து வாங்குறது இல்லை. ரைட். மார்க்கெட் இன்னைக்கு ஃப்ளாட்டாக தான் இருக்கு. இன்னும் உங்களுக்கு சான்சஸ் வந்து வைட் ஓப்பன் ஆகும். அன்னைக்கு நம்ம போய் 1, 2, 5, 10ன்ட்டு நீங்க கன்சிடர் பண்ணலாங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்ல எழுதுங்க. எல்லாருக்கும் நன்றி.